வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக மாடித்தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த யோசிக்கிற காரணம் நிறைய பொருட்கள் உரமாக இருக்கட்டும், மண்மூட்டையாக இருக்கட்டும், மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி நீங்களே செஞ்சுருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எந்த தருணத்தில் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு சார்? உங்களுக்கு டே டு டே மாடித்தோட்டத்துக்கான வேலைகளை இது எவ்வளோ உபயோகமாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாகவே மாடித்தோட்டம் அப்படின்னு எடுத்தாலே மாடித்தோட்டத்துக்கு தேவையான மண், உரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து மாடிக்கு எடுத்து வர மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாடியில் வச்சுருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மாடியில், 6வது மாடியிலாம் கூட சில அப்பார்ட்மெண்ட்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து மெட்டீரியலை வந்து மூவ் பண்ணலாம். இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பெயிண்ட் பக்கெட் இருக்கலாம், 20 லிட்டர் பக்கெட், அந்த பக்கெட்டில் நிரப்பி படிக்கட்டு வழியாக தூக்கிட்டு வருவோம். 2 மாடி ஏறி வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் நிறைய தொட்டியில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு தொட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர் கொள்ளளவு பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நிறைய வந்து மண் கலவை இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஞ்ச் வாங்கி அதை ஒரு லிஃப்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன் வந்து நம்ம ஈஸியாக தூக்கிட்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் விஞ்ச் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியும் இருக்குது, டிசியும் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறதால நமக்கு ஏசி பவர் சப்ளை இருக்கிறதால நம்ம ஏசி தான் வாங்கியிருக்கேன். இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி செஞ்சுருக்கேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இப்போ மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கீழே இருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வருவோம். இதை தூக்குறதுக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தூக்கி பாருங்கள். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம அந்த லிஃப்ட்டில் தூக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ சார் இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்துக்கு இது இவ்வளோ மாதிரி மண் தேவைப்படும். கீழே இருந்து செம்மண், கரசமண், நிறைய உரங்கள்லாம் மேலே கொண்டு வருவாங்க. சார் கோழி காடை வச்சுருக்காங்க, அதுக்கான தீவனம் கொண்டு வருவாங்க. ஸோ இது எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு நம்ம தூக்கி பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 to 30 கிலோ இருக்கும். உண்மையிலேயே கஷ்டம். இதை 2-3 மாடி ஏற்றிட்டு வருது. ஸோ இந்த தூக்கிட்டு வர வேலையை இப்போ சார் பண்ண அந்த லிஃப்ட் எவ்வளோ எளிதாக பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 25-30 கிலோ மட்டும் கிடையாது. இந்த லிஃப்ட்டை வச்சு கிட்டத்தட்ட 1/2 டன் வரைக்கும் தூக்க முடியும். இந்த லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி தான் எவ்வளோ. சப்போஸ் நமக்கு இன்னும் இதை விட அதிகமாக வெயிட் தூக்கணும் அப்படின்னா கூட மார்க்கெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி விஞ்ச் எல்லாமே கிடைக்குது. வேணுங்கிற கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நம்ம வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு டெமோ பண்ணி காமிச்சிட்டு இதை எப்படி நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டோட பாக்ஸ். இது பார்க்குற சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ மாடி தோட்டத்தில் மழைகளை பெஞ்சதுன்னா அந்த விஞ்சுக்குள்ளார இருக்கக்கூடிய காயெல்லாம் தண்ணி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எடுத்து வெளியே காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராக்கிங் மாதிரி தான், அப்படியே ஈஸியாக இழுத்துட்டு போகலாம். நல்ல ஹைட்டு, 2 மாடி ஹைட்டு. நம்ம இப்போ லிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பட்டன். இது வந்து எமர்ஜென்சி சேஃப்டி பட்டன். எப்பவுமே வந்து இது ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஜஸ்ட் இதை இப்படி திருப்பினா ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே அழுத்தணுன்னா இந்த பட்டனும், மேலே அழுத்தணுன்னா இந்த பட்டனும் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ச் வந்து கீழே இறக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த ரோப் மட்டும் போகும். இந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஞ்சில் வந்து ஒரு 60 அடி உயரத்துக்கு போகும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 மாடி அளவுள்ள பில்டிங்லேருந்து நீங்கள் இதை ஏற்றலாம். ஸோ இன்னும் உயரமான பில்டிங்னா இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரோட அந்த ரோப்போட லென்த் வந்து அதிகமாக இருக்க மாதிரி வாங்கிக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து மெட்டீரியல் லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேலே லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இதில் மேலே ட்ராக்கிங் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப்படியே சும்மா கையில் பிடிச்சிட்டு தான் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இப்படி தள்ளணும்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஈஸியாக அன்லோடு பண்ணிக்கலாம்.